Taste the Daily. ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் ராஜா நாகேந்திரன் சேதுபதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து தன்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இல்லத்தில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் ராஜா நாகேந்திர சேதுபதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சந்தித்து தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்ட அவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். கழகத்தில் இணைந்து சிறப்பாக பணியாற்ற வாழ்த்து தெரிவித்ததோடு அவருக்கு கழகத்தில் இணைத்துக் கொண்ட அந்த சமஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் ராஜா நாகேந்திரன் சேதுபதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி உடனிருந்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து எழுச்சியான ஒரு வரவேற்பு, பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் நெசவாளிகளும் திறந்து வரவேற்பு கொடுக்கிறார்கள். 46 சட்டமன்ற தொகுதிகளிலே அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எழுச்சி உரை ஆட்டியிருக்கிறார். எழுச்சியான இந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கூட்டம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் இளைஞர்களும் பல்வேறு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இந்த நிலையில் ராமநாதபுரம் சமஸ்தானத்துடைய இளைய மன்னர் ராஜா நாகேந்திரன் சேதுபதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.